இந்த மழைக்கு யாருமே இட்லி சுட்டு வச்சாக்கா சூடு ஆறி போயிடுதுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால அப்பப்ப சூடா ஒரு தோசைய சுட்டுட்டு, இது கூட கொஞ்சமா ஒரு உளுந்து சட்னி. உளுந்து சட்னி ரொம்ப நல்லது நமக்கு. இடுப்பு வலிக்கும் நல்லது. அதே மாதிரி தினமும் ஒவ்வொரு விதமான சட்னி பண்ணி சாப்பிட்டா நமக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால இன்னைக்கு உளுந்து சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, ஒரு மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெயோ, இல்ல தேங்காய் எண்ணெயோ ஊத்தியிருக்கிறேன். இல்லன்னா நீங்க சாதாரணமா எண்ணெய் ஊத்திக்கங்க. உளுந்து கொஞ்சம் போட்டுட்டு, அத கொஞ்சம் லேசா வறுத்துட்டு, இது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு 4, 5 பல்லு பூண்டு. அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். மலைசாரல் போல சின்ன வெங்காயம். அதையும் போட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இத நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்குன பிறகு, ஒரு 2 தக்காளியோ, 1 தக்காளியோ உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்க போட்டுக்கங்க. வதங்குறதுக்கு கல் உப்பு இதையும் சேர்த்துருக்கிறேன். வதக்கிட்டு ஆறட்டும். ஆறுன உடனே நம்ம கொஞ்சம் தண்ணியாவே அரைச்சு எடுத்து வச்சுட்டு, இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, நான் இப்ப மொளகா போடல. கொஞ்சம் காரமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இப்ப கடுகு, இது கூடவே கருவேப்பிலை. இத சேர்த்துட்டு நல்லா வெடிச்ச பிறகு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னிய இதில ஊத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியா அரைச்சுக்கங்க. அப்பதான் மண் சட்டியில ரொம்ப திக்காயிடும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க.